டியூஸ்டே ஈவினிங் காலையில் மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சர் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு சின்ன பிரேக். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல இருந்து மறுபடியும் நாங்கள் வந்து துபாய் மாலுக்கு வந்துட்டோம். வர வரைக்கும் தெரியாது துபாய் மால் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, மால் சுற்றி பார்க்குறக்கே ஹாஃப் டே தேவைப்படுது. அதுக்கப்புறம் எந்த கடையில் எது வாங்குறது அப்படின்னு சூஸ் பண்ணுறக்கு ஒரு அரை நாள் ஆயிரும். ஸோ ஒரு நாள் இதுக்கு ஒதுக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐட்டினரி ரெடி பண்ணும் போதே நாங்கள் வந்து ஷாப்பிங்க்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால அது லாஸ்ட் டே. மாலில் வந்து எனக்கு எதாவது பிடிச்சிருந்தா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் எதுவுமே வாங்கல. 3 பேரும் நல்லா சாப்பிட்டோம், நல்லா சுற்றி பார்த்தோம். கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் டைம் இல்லையா, அதனால கூட்டம் பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி கலகலன்னு இருந்தது. ஸோ அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு கையோட அண்டர் வாட்டர் ஜூக்கு போயிட்டோம். அங்கே வந்து பென்குயின் ஷோ, மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணோம், ஒரு போட்டிங், இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியாச்சு. திமாக் ட்ராவல்ஸ் பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. எல்லாமே வந்து நாளைக்கு வர லாங் வீடியோவில் ப்ரீஃபாக சொல்கிறேன்.